ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க தாவூத் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தல் சம்பவம் நடக்குது. அதை போலீஸ் சேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நடுவில் மூர்த்தி அப்படின்ற ரவுடி வந்து அந்த போலீஸ் ஜீப்பை பிளாஸ்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மூர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவூத்துக்கு கீழே வேலை செய்கிறவர். தாவூத் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய டான், ட்ரக் சப்ளையர். அது மட்டும் இல்லாமல் பல இல்லீகல் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மூர்த்தி இந்த வாட்டி டிலே பண்ணிட்டான், ஒழுங்கா பண்ணல அப்படின்றதுனால அடுத்து ஒரு 40 கோடி ரூபாய் கடத்தலை விஷாகன் அப்படின்றவர்கிட்ட கொடுக்குறாரு. அவருக்கு முறையா தாவூத் கிட்ட இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அப்படின்றதுனால அதை பக்காவா பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அவரு கீழே வேலை செய்யறவர் தான் பாத்தீங்கன்னா ஆண்டனி. அவரு ஒரு குட்டி ரவுடி. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல போலீஸ் ஏசி பாத்தீங்கன்னா லிங்க்ல இருந்துகிட்டே அந்த கன்சைன்மெண்ட்டை இவர் ஆட்டையை போடணும் அப்படின்ட்டு பாக்குறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கேப் டிரைவரா இருக்காரு. அவரும் நம்ம ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஏரியால தான் கேப் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆண்டனிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டு. அவங்கள அடிக்கடி பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால ஆண்டனிக்கு ஒரு மூலியமா பழக்கமாகும். ஒரு டைம் காசு பிரச்சனை அப்படின்ட்டு ஆண்டனியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இவரு கேட்க அது மூலியமா ஒரு சில பிரச்சனைகள் ஆகுது. அதனால ஒரு கட்டத்துல ஆண்டனி கிட்டே டைரக்டா கேட்கிற வாய்ப்பு கிடைக்குது. இவரும் கேட்கிறாரு. ஆண்டனியோட உயிரை காப்பாத்துற வாய்ப்பும் கிடைக்குது. அதனால ஆண்டனி இவரை நம்ப ஆரம்பிக்கிறார். இவரு அந்த கேங்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கன்சைன்மெண்ட்டை கடத்துறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, அதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நீட்டான பிரசன்டேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோவா இருக்கட்டும், அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ கேரக்டர் மட்டும் ஓரளவு நீட்டா எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை ஓரளவு பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க அந்த ட்ரக்கை வச்சு எப்படி கடத்தணும்னு பிளான் பண்றாங்க, அதை ஏசியா இருக்கவர் எப்படி கெடுக்கணும்னு பாக்குறாரு, அதே மாதிரி நாக்காலஜிஸ்ட் டீம் இவங்களெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயத்த ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி படம் பயங்கர சவுண்டா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நீட்டாவே இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பக்காவா இருந்தது. பிஜிஎம் பொறுத்தவரை அல்டிமேட்டா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஏத்த பிஜிஎம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்துல ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ்லாம் தேவையில்லாம வச்ச மாதிரி, அதாவது சுத்தமா கிரிஞ்சா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் ஒரு சில கேரக்டர் நல்லாவே எழுதல. குறிப்பா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டா ஒரு கேரக்டரை இன்னும் கொஞ்சம் டீசெண்டா எழுதி இருக்கலாம். ஏன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் அவர் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. மற்றபடி படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஓரளவு எங்கேஜிங்கா போகுது. பெருசா எங்கேயுமே லேக் கிடையாது. கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.